நாங்கள் ரெடியா தானே இருக்கிறோம். Yes. Good evening, everyone. Good afternoon. ஏன்டா நல்லா இருக்க? இல்ல இங்க லைட் இந்த ஆஃப்டர்நூன்ல லைட் குறைச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்ட? என்ன வாழைக்காய் இது பண்ணுவோம். என்ன சாப்பிட்டா சொல்றது ஒத்துக்கிட்டா இருக்கா? சரி ஓகே. வாழைக்காய் குழம்பு குழம்பு வந்து அவரைக்காய். எப்படி சொல்றது பிரிக்கிறானு பாரு என் பிள்ளைங்க. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். சாப்பாட்டுக்கான முக்கியத்துவம் கொடுக்காது. சாப்பிடணும் அவ்வளவுதான். ரொம்பலாம் வெளிப்படுறது கிடையாது. நேத்து எங்க விட்டோமோ அங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்ப கிளாஸ் நம்பர் 13. All right. Okay. ஓகே, இப்ப ஷேர் பண்றேன். ஓகே. முக்கியமா இத ஷேர் பண்ண இத பார்த்திருப்பீங்க நேத்து. என்னை அதோட வந்து என்னிடம், எங்களிடம், உன்னிடம், உங்களிடம் இதான் நான் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம பார்த்தது வந்து நேற்று வந்து எல்லாமே இதுல பார்த்திருப்போம். என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தோம், என்ன மாதிரி உதாரணம் கொடுத்தோம்னு. ரைட். இப்ப ஒவ்வொரு உதாரணம் கொடுக்கணும்னா இப்ப நான் சொல்றது ஐ டெல் யூ. சொல்லுங்க. இதுக்கு என்னன்னு தமிழ்ல சொல்லுங்க. நான் உன்னிடம் சொல்கிறேன். இப்ப அதே மாதிரி ஹீ போட்டோம்னா இந்த இடத்துல இருந்து ஹீ எடுக்கிறேன். ஹீ இப்ப அந்த டெல் வந்து டெல்ஸா மாறிடும். இப்ப இதுக்கு தமிழ்ல என்ன? அவ்வளவுதான். அவன் உன்னிடம் சொல்கிறான். இது நீங்க தமிழ்ல எழுதிக்கணும். நான் அப்படியே ஃபார்ம் பண்றேன். இங்கிலீஷ்ல ஃபார்ம் பண்ணிட்டே போறோம். நீங்க அதை வச்சு சொல்ற அந்த டெல்லுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு சொல்றோம். இப்ப தே நீ பொறுமையா இது பண்ண, அப்பதான் அது எழுதிக்கும், இல்லைன்னா எழுதாது. புரியுது. தே இந்த இடத்துல டெல்ஸ் என்னவா மாறும்? தேக்கு தே என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்? இப்ப நான் மீ போடுறேன். இப்ப முழுசா தமிழ்ல சொல்லுங்க. அவர்கள் என்னிடம் சொல்கிறார்கள். இது அப்படியே நான் ஒண்ணு என்ன பண்ண போறேன்னா, தேவ அப்படியே போட்டு மீ அப்படியே போட்டு டோல்டுன்னு போட போறேன். இப்ப அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இந்த ஹீ அப்படியே போட போறேன். நல்லா பாருங்க, அந்த டெல்ஸ் திருப்பி டோல்டாதான் மாறும். He told you. இப்ப சொல்லுங்க தமிழ்ல. சொன்னான். இந்த சொன்னான்ங்கிற பாஸ்ட் டென்ஸ் மாறாது. இந்த ஐக்கும் ஐ டோல்டு யூ. இப்ப சொல்லுங்க. இப்ப இத சொல்லுங்க. அது அப்படியே தமிழ் எழுதிங்க. 3 ஆங்கில வாக்கியம் 6ஐயும் தமிழ்ல எழுதிக்கிங்க. நம்ம அடுத்ததுக்கு போலாம். எழுதுப்பா. என்ன சொன்னாங்களோ எழுது.
அந்த சொன்னான் சொல்கிறான்லாம் கடைசியா வருது பாத்தீங்களா தமிழ்ல. ஆங்கிலத்துல நடுவுல வருது பாருங்க. இது மூணும் சொல்கிறார்கள். இது மூணு என்ன வரும்? சொன்னார்கள். பாஸ்டன்ஸ். டெல்லோட பாஸ்டன்ஸ் என்ன? டோல்டு. வித்தியெல்லாம் ஏன் என்ன உங்களை காலையில கூட்டு ஹலோ. திடீர்னு போயிட்ட நீ? சரி சரி, வந்துரும் வந்துரும். பவர் இருக்குல்ல, கரண்ட் இருக்குல்ல. ஓ சரி சரி சரி. சரி. ஓ, இப்ப ரெட் இல்ல, நல்லா இருக்குல்ல இப்ப. கொடுத்துரு. வரட்டும். ஆஹ் இப்ப வந்துரு. நான் அட்மிட் கொடுத்துட்டேன். இல்ல, இப்ப கனெக்ட் பண்ணியாச்சா? நீங்க வந்துட்டீங்களா உள்ள? இல்ல அது பிராட்பேண்ட் செக் பண்ணிக்கணும் எவ்வளவு ஸ்பீடு வருதுன்னு. யாராவது சார் இருக்காங்களா ஹெல்ப்புக்கு?
என்ன பார்க்க முடியுதா? வெரி குட். எங்க போயிட்டு நமக்கு போனதா? ஓகே, இப்ப பார்க்க முடியுது இல்லையா? இப்ப இப்ப இந்த இதை பார்த்து அழகா முடிச்சிருவோம். இப்ப எல்லாரும் கவனிங்க, குயிக்கா பார்க்கலாம். I tell you, he tells you, they tell you, இது எல்லாமே இருக்கா? இப்ப என்ன என்ன வர விஜய் விஜய் தம்பி கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. இன்னும் இதுல வரல தம்பி, டிவில வர மாட்டேங்குதுடா. அது மட்டும் திருப்பி கனெக்ட் பண்ணுங்க. நேத்தி மாதிரி தான், அந்த ஒயரை மட்டும் எடுத்துட்டு திருப்பி கனெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, நீ அப்படியே லைன்ல இரு வரேன். source use default speaker change sound like do இப்ப உங்க வீடியோ ஆடியோ ரெண்டுமே நல்லா கேக்குது. வரே ஸ்பீக்கரோட ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது, ஓபிலே இருக்கு. கொஞ்சம் நவுப்பா கொஞ்சம். சார ஒரு நிமிஷம் கூட்டுடியா. போயிட்டு இதெல்லாம் ஓகே. இப்ப கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே, இப்ப வீடியோ பார்க்க முடியுதா? இங்க எழுதிக்கணும், மை நேம் இஸ் சரவணன். உங்க பேர் எழுதிக்கீங்க, உங்க பேர் எழுதிக்கீங்க, மை நேம் இஸ் சரவணன். இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு கேட்ட கால் பண்ணுறா. இப்ப இங்க அப்படியே எழுதிக்கீங்க. இங்க பாருங்க, மை நேம் இஸ் சரவணன். உங்க பேர் எழுதிக்கீங்க, கடகடன் உங்க பேர் எழுதிக்கீங்க. மை நேம் இஸ் அர்ஜுன், மை நேம் இஸ் சரவணன். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா?
ஹலோ சங்கரி, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, இல்லையே, நீங்க கனெக்ட உள்ளேயே வரலையே. உள்ளே திருப்பி திருப்பி லிங்க்குக்கு போங்க. உங்களோட லிங்க்கு போய் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. ஓகே. உங்க நெட்டே கனெக்ட் ஆகலைங்க. அதான் பாக்கி எல்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது, நெட் மட்டும் ஒர்க் ஆகல. அதனாலதான் நீங்க உள்ள வர முடியல. ஆஹ் இப்ப கனெக்ட் ஆகுது. இப்ப நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்ப வருது. இல்ல இல்ல, இப்ப வருது. இப்ப நான் செல்ஃப் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இந்த வர நீங்க அந்த வியூவை மாத்தணும். உங்க சைட்ல வியூவை மாத்தணும். நீங்க பேசுறது, நான் இப்ப செல்போனை கட் பண்றேன். நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா?
நீங்க பேசுற ஆடியோ வரலையே. நீங்க பேசுற ஆடியோ வரலையே. நீங்க பேசுற ஆடியோ வரலையே. இல்ல இல்ல இப்ப நான் வந்து எல்லாமே இங்க குடுத்துருக்கு. உங்களை நான் என்னால பார்க்க முடியுது. எல்லாமே இருக்குது. அங்கதான் உங்க ஆடியோ வர மாட்டேங்குது. இன்னும் ஆடியோ கனெக்ட் ஆகல. வீடியோ கனெக்ட் ஆயிருக்கு. அவர் சார் ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட நல்லா இருக்குமே. இப்ப நான் இதை நான் செல்ல கட் பண்றேன். ஆடியோ வருதான்னு பார்ப்போம். இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்கலையா? அது ஆடியோ தான் இப்ப ப்ராப்ளம். வீடியோ இருக்குது. அது வியூவை மாத்திக்கலாம். அது அவர் அங்க சார்ட்ட சொல்ல மாத்தி கொடுப்பாரு. அது வீடியோ மாத்திக்கலாம். ம். உங்க ஆடியோ எனக்கு கேக்குது. ஆமா கேக்குது. வீடியோவும் இது பண்ண முடியுது. என்னோட வீடியோ பார்க்க முடியுதா? ஓகே. இது ஆடியோ தான். உங்க ஆடியோ தான் எனக்கு கேட்கல.
2 டிவைஸ்ல லாகின் பண்ணிருக்கீங்க. சவுண்ட் கொடுங்க சார் மேல. இப்ப இப்ப உங்க ஆடியோ கேக்குது. மார்க்கெட் கொடுங்க. இப்ப உங்க ஆடியோ கேக்குது. சவுண்ட் வரல. இல்ல உங்க சவுண்ட் கேக்குது எனக்கு. போருமா பேசு தம்பி. பேசுறது கேக்குதா? கம்ப்யூட்டர் ஆடியோ ஜாயின். பேசு தம்பி. இப்ப 2 டிவைஸ்ல லாகின் பண்ணிருக்கீங்க. 2 டிவைஸ்ல லாகின் பண்ணிருக்கீங்க நீங்க. எப்படி ஒண்ணு எப்படி வெளில இருக்கணும்? இல்ல வெளியில வரணுமான்னு கேட்டுக்குங்க. வெளில வந்தாக்க ஆடியோ நடத்து. இப்படியே நடத்து. வரல. 2 டிவைஸ். அது 2வது டிவைஸ் என்னதுன்னு தெரியல. ஆனா இதையா சாட் இது கொடுக்கவா? ஹைட் நான் வீடியோ பார்ட்டிசிபேட் கொடுக்கவா? இல்ல இப்ப ஓகேவா? இல்ல அப்படியே கூட இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ பாரு, அப்ப நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. இந்த வினித்ரி கார்த்தியை வச்சுட்டு மேல கம்ப்யூட்டர் எல்லாம் கீழே இருக்குங்க சார். நீ பிஎஸ்ல விட போடணுமா? உங்க கிளாஸ்ல இருக்கா இந்த கிளாஸ்ல இருக்காங்க? அவங்க 2 பேரும் கூப்பிட்டுங்க. சொல்லுங்க. His name is, இப்ப பாருங்க, his name is Arjun. அவனுடைய அர்ஜுன். இப்ப அதே மாதிரி ஐ வந்து மைய மாறுதா, he வந்து his name மாறுதா, they வந்து their names. இப்ப பாருங்க, their names are Arjun and Saravanan. என்னடா அர்த்தம் சொல்லுங்க. சரவணன் ஆக இருக்கிறது. அவர்களுடைய பெயர் வந்து இப்ப அதே மாதிரி your name is ஜீவிதா. ஸ்பெல்லிங் கரெக்டா? டபிள்யூ போடுவா. ஜி இங்கே இப்படியா? கேப்ஸ் மாமா. அதான் ஜீவிதா. அதே மாதிரி your names are நேம்ஸ் வந்து பாத்தீங்களாடா? நேம்ஸ் வந்தா என்ன இருக்கு? ஆர் இருக்கா? ஆர் ஜீவிதா and விஜி. விஜி. ஓகே. 2 பேர் வர்றப்ப நேம்ஸ் வருது. நேம்ஸ் வர்றதுனால ஆர் வருது. இங்கேயும் சரி, their names அவர்கள் பெயர். இங்க 2 பேர் அர்ஜுன் சரவணன் இருக்கிறதுனால ஒரு ஆளுக்கு மேல இருந்தாலே நேம்ஸ் போடுறோம். போட்டு ஆர் போடுறோம். அதுக்கா இல்லையா? நேம்ங்கிறது நேம்ஸ் வந்தானது ப்ளூரல். இப்ப ஐ வி வந்து அவரா மாறுது. அவர் நேம்ஸ் ஆர். இதுல அங்க போட்டதுதான். இதுல 2 பேர் போட்டுக்கலாம். இப்ப யாரு பேர் போட? விசாலினியா? விஷாலினி and வர்ஷா. விசாலினி and வர்ஷா. எஸ்கெச் போடுவா. SHA. ரைட். இது எழுதிக்கிங்க. இப்ப எங்களுடைய பெயர்கள் விஷாலினி. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதே மாதிரி பண்ணோம். மை போட்டோம், அவர் போட்டிருக்கோம், ஹிஸ் போட்டிருக்கோம். இப்ப ஹர் நேம் இஸ் இப்ப போடுங்க. ஹிஸ் மாதிரி. வெரி குட். ஹர் நேம் இஸ். இப்ப இன்னொரு இது வந்து என்ன, இன்னொருத்தவங்க பேர் சொல்லுங்க. பெண் காவியா. இதுவா? காவியா. ஹர் நேம் இஸ் காவியா. இந்த இடத்துல இட்ஸ் ஒரு நாய்க்குட்டி இருக்குது அப்படின்னா இட்ஸ் நேம் இஸ் ஜிம்மி.
அதனுடைய பேர் நாய்க்குட்டி பேர் ஜிம்மி. அப்போஸ்ட்ரோபி போடாம இப்ப சும்மாவே ஐடிஎஸ் போட்டு எழுதிக்கிங்க. அடுத்தது இது பாருங்க, ஐ போட்டோம், இப்போ மை போட்டிருக்கோம். இப்ப நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்ததுல அடுத்தது வந்து மைன் அவர்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம பார்க்க போறோம். பார்த்தலாமா? This pen is mine. இது என்ன அர்த்தம்? என்னுடைய பேனாவாக இருக்கிறது. இது என்னுடைய பேனா. இந்த பேனா என்னுடையது. இந்த பேனா பாருங்க, இந்த பேனா என்னுடையதாக இருக்கிறது. பேனா என்னுடையதாக This country is ours. This country is ours. இந்த நாடு, இது சொல்லுங்க பாப்போம். இந்த நாடு எங்களுடையது. சோ எங்களுடையதாக இருக்கிறது. நாடு இருக்கிறது. இப்ப அதே மாதிரி நம்ம நார்மலா சொன்னா this bag is, இப்படி அப்போஸ்ட்ரோபி எல்லாம் இப்ப எதுவுமே போடக்கூடாது. அது தனியா ஒரு வகுப்புல எடுத்துக்கிறோம். this bag is yours. இந்த பை உங்களுடையதாக இருக்கிறது. எழுதிக்கங்க, இந்த பை உங்களுடையதாக இருக்கிறது. அடுத்தது these, எப்படி மாத்திரம் பாருங்க. this வந்து these மாத்திரம். These bags are yours. இது புரியுதா பாருங்க. இவைகள், இந்த பைங்கிறது பதில் இந்த பைகள், இந்த இவைகள், இந்த பைகள் உங்களுடையதாக இருக்கிறது. நீங்க ஒரு 2 பேர் இருக்கீங்க, 2 பேக் இருக்கு அப்படின்னா 2 பேக்கும் எங்க ஆறு வருது. எஸ் போடுறதுனால இஸ் ஆறா வருது. யூஎஸ் அப்படியே இருக்குது. இது இந்த பை உன்னுடையது, இந்த பைகள் உங்களுடையது. This book is his. ஒரு எஸ் தான் வரும், இன்னொரு எஸ் போடக்கூடாது. அந்த இஸ் அப்படியே வச்சுங்க. இந்த புத்தகம் அவனுடையது. அவனுடையது. இந்த புத்தகம் அவனுடையது. இந்த புத்தகம் அவனுடையதாக நாளைக்கு பட்சல நாளைக்கு தானே உட்கார்ந்து பாருங்க. இங்கிலீஷ வீட்டுல போய் பாருங்க. பாப்பியா அதுனா நீ பாப்பியா பாருங்க. 2 பேரும் ஒன்னா உட்காந்து பாருங்க. நீயும் சொல்லி ஒன்னா உட்காந்து பாரு. டவுட் வந்தா கேளுங்க. வந்து அங்க கேட்கலன்னா என்ன கேளுங்க. சொல்லு தம்பி. This இப்ப வந்து that pencil is hers. hers. அந்த பென்சில் அவளுடையதாக இருக்கிறதா? அவ்வளவுதான், அவளுடையதாக இருக்கிறது. இப்ப நம்ம இதுல போட்டது நல்லா நீங்க பாத்திருப்பீங்க. இட்ஸ் அண்ட் தஸ் ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். அவளுடையதாக இதுக்கெல்லாம் எதுக்காக அவளுடைய அவனுடைய இந்த ஹிஸ் ஹர்ஸ் சரிதா? அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நினப்பு வரும். என்ன அப்படியே உட்காந்துருக்கு எழுதுனியா? உங்களுடையது இதெல்லாம் பாரு, இங்க இருக்கு பாரு. இதுக்காக விடுறாங்க. மைன் அவர்ஸ் யுவர்ஸ் யுவர்ஸ்
இஸ் ஹர். இதுக்குதான் அந்த அவளுடைய அவனுடையன்னு வர்றது. அண்டர்லைன் இப்ப பண்ணி இப்ப நிறைய விஷயம் கத்திருக்கோம். இந்த இத கடைசி ரெண்டு பாத்துக்கலாம். இப்ப இட்ஸ்ன்னா அதனுடையது. இப்ப வீட்டுல நாய்க்குட்டிக்கு பிளேட் வச்சிருப்பாங்க இல்லையா? The plate is its. இந்த பிளேட் இஸ் இட்ஸ்னா அந்த தட்டு அதனுடையதாக இருக்கிறது. எழுதிக்கிங்க. அப்புறம் வந்து ஒரு சிம்பிளா இதுதான். Those அந்த வீடுகள், those houses are theirs, theirs. அந்த வீடுகள் அவர்களுடைய வீடுகள். அது அந்த வீடுகள் அவர்களுடையது. அதான் அந்த வீடுகள் அவர்களுடையதாக இருக்கின்றன. எழுதிங்க. டைம் எடுத்துட்டு எழுதிங்கன்னா இதை வச்சுதான் அடுத்ததை கனெக்ட் பண்ண போறோம். ரொம்ப முக்கியம். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது.
நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா சரவணன்? கேக்குது. அதாவது நெட்டு போயிட்டு போயிட்டு வருதுங்க. அதுதான் அதுதான். இப்ப அது அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. those houses are theirs. அந்த வீடுகள் அவர்களுடையதாக இருக்கின்றன. அவ்வளவுதான் எழுதிக்கீங்க. அந்த வீடுகள் அவர்களுடையதாக இருக்கு இருக்கின்றன. ரோஸ் கலர் இருக்கின்றன. இப்ப இத பார்த்துட்டு கடைசியா முக்கியமா ஒண்ணு பாக்குறோம். இதை பார்த்துட்டோமா? இதுக்கப்புறம் இப்ப ஐ குக் myself. என்ன சொன்னாங்க? மை செல்ஃப். செல்ஃபுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? மை செல்ஃப். நான் அப்ப என்னையே நானே நானே நான் இப்ப நானே சமைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஐ குக் மை செல்ஃப்னா ஐ மை செல்ஃப் ரெண்டும் சேர்த்து நானே 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 சமைக்கிறேன்னு எழுதிக்கிங்க. நம்ம அப்படியே இது பண்ணுவோம். ஒரே நிமிஷம், நானும் அங்க வந்து அது கொஞ்சம் எழுதுறேன். நானே சமைக்கிறேன். பாருங்க, நானே சமைக்கிறேன். நல்லா பாருங்க, இங்க இந்த இடம் தான். இது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நானே ஐ மை செல்ஃப் வந்து நீங்க அப்படி எழுதிக்கணும். இப்ப we drive ourselves. இது எப்படி கனெக்ட் பண்ற பாருங்க. இந்த ஐவி வந்து எல்லா இடத்துலயும் பயன்படுது. நாங்கள், இப்ப நாங்களே கார் ஓட்டுறோம். இப்ப டிரைவர் வச்சுக்காம நாங்களே ஓட்டுறோம். இப்ப நாங்களே we drive the car ourselves. அப்படியே போடுங்க. ourselves. நாங்கள் இந்த எங்கள் வாகனத்தை அந்த we drive our car. அவரை போடுங்க, இதுவும் புரிஞ்சுக்கலாம். we drive our car ourselves. எங்க காரை, எங்க வாகனத்தை நாங்களே ஓட்டுகிறோம். நாங்களே எழுதிக்கிங்க. எங்கள் வாகனத்தை நாங்களே ஓட்டுகிறோம். எங்கள் வாகனத்தை எங்கள் வாகனத்தை நாங்களே ஓட்டுகிறோம். நல்லா பாருங்க, எங்கள் கிராமத்தை ஓகே, இது அப்படியே பாருங்க. எங்கள் வாகனத்தை நாங்களே ஓட்டுகிறோம். இதை மட்டும் எழுதிக்கிங்க. எங்கள், நல்லா பாருங்க, எங்கள் இங்க இருக்குது. இங்க பாருங்க, வாகனத்தை இங்க இருக்குது, ஓட்டுகிறோம் இங்க இருக்குது, ஓட்டுகிறோம் இங்க பாருங்க. நாங்களே தான் we ourselves. இப்ப இங்கிலீஷ்ல இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா பாத்துங்க. we drive our car ourselves. we இப்படியும் சொல்லுவாங்க. இந்த ourselves எங்க போடுவாங்க? we ourselves drive our car. நோட் பண்ணிக்கிங்க. இப்படி போட்டாலும் தப்பு இல்ல. புரியுதா? அருமை. அப்படியே இருக்கு. we ourselves drive our car. I myself cook. இப்ப பாருங்க, இந்த இடத்துல I cook myself, நீங்க I myself cook அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப I myself வந்து நானே சமைக்கிறேன்னு பின்னாடி போயிடுது. பரவாயில்ல, இது வந்து இன்னும் புரியும் உங்களுக்கு. we ourselves drive our car.
யூ யூ டூ இட் யுவர் செல்ஃப். யுவர் நீயே செய், நீயே செய்ய, நீயே அதை செய். எழுதிக்கங்க, நீயே அதை செய், நீயே அதை அதை செய். அது என்ன பண்ணும் யூ பிளஸ் யுவர் செல்ஃப் போட்டுட்டா என்ன வரும் நீயே அதை செய். நீயே அதை செய். நீ அதை பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது ஏ பிளஸ் அவர் செல்ஃப் நாங்களே அப்படி எழுதிட்டாதான் எப்படி மாறுங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப இதுல வந்து you yourself do it. Look at that. You yourself do it அப்படின்னாலும் கரெக்ட் தான், இப்படியும் சொல்லுவாங்க. You yourself do it. நல்லா பாருங்க, he does it himself. எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க, அப்படியே வந்துருச்சு பாருங்க. இதுக்கு ஏதாவது சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியும் தமிழ்ல? he does it himself. அவன் செய்ய அவன் அதை செய்கிறான், அவனே செய்கிறான், அவ்வளவுதான். இது அவனே செய்யறான், நீ என்ன ஒண்ணும் பண்ணலையான்னு. he himself does it. ரெண்டும் ஒண்ணுதான். அருமையா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். அவனே அதை செய்கிறான். எழுதிக்கலாமா? அவனே அதை செய்கிறான். அவனே. அப்புறமா என் நோட்டை வாங்கி பார்த்துங்க, அப்பதான் தெரியும் எப்படி எழுதிருக்கேன், எப்படி அந்த வார்த்தை மாறுகிறது நான் எழுதி பார்ப்போம். அவனே அவனே அதை செய்கிறான். ஓகே, அவனே. நீங்க அது கரெக்டா தமிழ்ல எழுதிக்கீங்க. அவனே அதை செய்கிறான். அவனே அதை, இந்த இடத்துல அதை வந்து இங்க போட்டுக்கலாம். நீங்க அதை செய்கிறான், அவ்வளவுதான். இப்ப அவர்களே அதை செய்கிறார்கள், நீங்களே எழுதிக்கீங்க. தே டூ, டஸ்க்கு பதில் டூ வந்துருதா? does it themselves. தே வந்தால் themselves வரும், பி வந்தாலும் செல்ஃப்னு வரும். இந்த யூல வந்து நீங்கள் போட்டவா அதையும் போட்டோமா, plural you. இந்த இடத்துல யுவர் செல்ஃப்ஸ், அங்க ஒருமையில சொன்னோம், இங்க பன்மையில இருக்கு, அவ்வளவுதான். இது அப்படியே அழகா தமிழ்ல எழுதிக்கிங்க. இது புரியும்னு நினைக்கிறேன். இதுல இருந்தா முக்கியமா ஒரு விஷயம் கொண்டு வர போறோம், ரொம்ப கூர்ந்து கவனிங்க. இன்னும் எவ்வளவு நிமிஷம் எடுக்க முடியும்? நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கிளாஸ் எடுக்கலாம்? இப்ப முக்கியமா ஒண்ணு பண்ண போறோம். இன்னும் எவ்வளவு நேரம் கிளாஸ் எடுக்கலாம்? ஒரு 1/4 மணி நேரம் எடுக்கலாம், கொஞ்சம் லேட்டா போறோம். 1/4 மணி நேரமா? சரி, 1/4 மணி நேரத்துல இந்த முக்கியமா பண்ணிட்டு நாளைக்கு ரிவைஸ் பண்ணலாம். நாளைக்கு வகுப்பு இருக்குதா? என்னது? நாளைக்கு வகுப்பு இருக்கு இல்லையா? நான் சொல்றேன். சரி. இப்ப யூ டூ இட் யுவர் செல்ஃப். இப்ப முக்கியமா ஒரே ஒரு இது பார்க்க போறோம். கவனிங்க, லாஸ்ட் 15 நிமிஷம் இதை அப்படியே கனெக்ட் பண்றோம். நல்லா ஒண்ணு பாருங்க. இந்த இது இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கிறீங்க இல்லையா, இது அப்படியே கொண்டு வாங்க. இது அப்படியே இங்க வச்சுங்க. ரைட், நான் ஒண்ணு இது பண்ண போறேன். எல்லாரும் கவனிங்க. ஓகே, இப்ப
ஃப்ரம் அப்படின்னா எத்தனை பேருக்கு மீனிங் தெரியும்? இருந்து. இப்ப இது பண்ணலாமா? இப்ப பாருங்க, ஃப்ரம்னா இருந்து, இத கொண்டு வாங்க. இப்ப பாருங்க, இத ஒரு வாட்டி பாத்துக்குங்க. மீனா என்ன போட்டோம்? மீன் என்ன? எனக்கு, இன்னொன்னு ஒண்ணு வந்து எனக்கு. இப்ப இன்னொன்னு போட்டோமே, நேற்று சொன்னமே, என்னிடம் எண்ணெய். எண்ணெய் அப்படி வருமா? இப்ப பாருங்க, மீனா என்னிடம். இப்ப பாருங்க, மீனா என்னிடம். சரியா? இப்ப சொல்லுங்க, ஃப்ரம் மீனு போடுங்க. இப்ப என்ன அது? வெரி குட், வெரி குட். எழுதுங்க, எழுதுங்க, அப்படியே எழுதிக்கிங்க. என்னிடம் இருந்து எழுதிக்கிங்க. எழுதிட்டீங்களா? என்னிடம் இருந்து. நான் இப்ப போடுறேங்க, கவனிங்க. என்னிடம் இருந்து. இப்ப பாருங்க, இது நல்லா கவனிங்க. என்னிடம், ஃப்ரம் மீ அப்படியே போட்டுட்டேன். சரியா? இப்ப சொல்லுங்க, இது என்னிடம் இருக்குது. இது வந்து என்ன? எங்களிடம். இது எங்களிடம் வருதா? நான் மேல போய் இதை எடுத்துக்கலாமா? எங்களிடம் இருக்கா? நான் போட்டேன்னா எடுத்துக்கலாமா? நீங்க எடுத்துக்கங்க. நீங்க பாருங்க, எங்களிடம். இப்ப சொல்லுங்க, எங்களிடம். இது இங்க என்ன வரும்? ஈஸி, ஈஸி. ஃப்ரம் அஸ் போட்டா எழுதிக்கிங்க. எங்களிடம் இருந்து. அப்படியே டைரக்டா எழுதுறோம் இல்லையா? அவங்க அந்த வார்த்தை எழுதி எழுதி எழுதுறாங்க. எங்களிடம் இருந்து. இப்ப போட்டுக்கலாமா? இப்ப இந்த ரெண்டையும் இருக்கு இல்லையா? இருந்து இருக்கலாமா? ஐ டேக். இப்ப பாருங்க, he போடுங்க. டேக்ஸ் இட் ஃப்ரம். எல்லா வார்த்தையும் நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி. எழுதிக்கிங்க. he takes it. யாராவது தமிழ்ல சொல்ல முடியுமா? he takes it from me. from me சொல்லுங்க. ஈஸியா சொல்லிடலாம். இத அப்படியே இங்க எடுக்கிறேன், இத அப்படியே அங்க எடுக்கிறேன். சொல்லு பாரு, அர்ஜுன் சொல்லு. அவன் அவன் எப்படி அவன் எடுக்க முடியும்? அவன். அவ்வளவுதான். வெரி குட். எடுக்கிறான். நீங்க எடுத்தான்லாம் சொல்லக்கூடாது. எடுத்தான்னு எப்படி வரும்? அதை மாத்திக்கலாம். he அவன் from me. அவ்வளவுதான். அவன் ரெண்டுமே எழுதிக்கிங்க, ரெண்டுமே எழுதிக்கிங்க. அவன் அதனிடம் இருந்து. இப்படிதான் இந்த ஆங்கிலத்தை எப்படி அழகா ஃபார்ம் பண்ணிட்டீங்க பாருங்க. இவ்வளவுதான். இத அப்படியே ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். இன்னொரு 10 நிமிஷம் ரொம்ப கவனமா இருங்க. புக்குக்கு என்ன பண்ணோம்? இங்க இது பிரசன்ட் டென்ஸ். எடுக்கிறான், இது எடுத்தான். அதுக்காக அவன் என்னிட்ட இருந்து எடுப்பான். இங்க பாருங்க, he will take it from me. எழுதிட்டோம். அவன் அதனிடம் இருந்து எடுத்தான். எது? அதனிடம் இருந்து எடுப்பான். முடிஞ்சு போச்சு. அழகா எழுதிக்கிங்க. இது will take என்னடா? எடுப்பான். எடுப்பான். ஃபியூச்சர் எடுப்பான். அவன் அதனிடம் இருந்து எடுப்பான். புரியுதா?
மணி மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டு போவோம். மணி மட்டும் எடுத்து நல்லா பாருங்க. அப்படியே போயிடலாம். இங்க போலாமா? இங்க போலாமா? இப்ப பாக்கலாமா? சொல்லிடலாமா? இதுக்கு என்ன உன்னிடமிருந்து இங்கிலீஷ்ல என்ன? அருமை அருமை. உங்களிடம் இருந்து from you. வெரி குட். அடுத்தது அவனிடமிருந்து from him. நல்ல அவளிடமிருந்து புரியுதா? அவளிடமிருந்து அவர்களிடமிருந்து ஈஸி ஈஸி. முன்னாடி பார்த்ததுதான். from முன்னாடி பார்த்துமே நேத்தி பார்த்தது அது பாருங்க. மேல பாருங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அருமை அருமை அருமை. சோ இது ஈஸியா இங்க கொண்டு வந்துடலாமா? from me. இங்க இருந்து என்னிடம், எங்களிடம், உன்னிடம், உங்களிடம் எழுதிக்கிறீங்களா? அங்க அவனிடம், அவளிடம். இது அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே கோக்குறீங்க பாத்தீங்களா? இத கோத்துட்டு ஒவ்வொரு வாக்கியமா கொண்டு வர போறோம். he takes it from me. இப்ப இத வந்து இப்ப 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 நான் எடுக்க இப்ப வந்து he takes it from us நீங்க போட்டுங்க. நீங்க எப்படி வேணாலும் இங்க இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, I take it from you. எப்படி வேணாலும் மாத்தி போட்டுக்கலாம். உங்களுக்கு அர்த்தம் ஈஸியா கழிப்பா. I take it from you. அப்புறம் they take it from you பாருங்க. என்னாரு? அப்புறம் we take it. நல்லா பாருங்க. we take it from him. நம்மளா சொல்லிடுறோம் ஈஸியா. she இட்டு போடுங்க. இட்டு போட்டுக்குங்க. நீங்க இட்டு டேக்ஸ் அது எடுக்குது. it takes it from her. I take it from it. எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். சுத்தி சுத்தி அடிக்கலாம். அவ்வளவுதான். அப்புறம் she takes it from them. பக்கத்துல அங்க மீ இருக்குடா. பள்ளிக்கூடம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளவு 4-10 வரையும் எடுத்துக்கலாமா? எப்படி? இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்க. சரி. இப்ப இந்த ஒரே ஒரு இதுதான் பண்ண போறேன். இப்ப பாருங்க, எல்லாரும் நோட் பண்ணி பண்ணதுதான். இங்க இது அப்படியே எடுக்கிறேன். ரைட். இங்க from me போட்டுக்கிறேன். இதுல இருந்து நாளைக்கு மிஸ் பண்ணாம வந்துருங்க. இப்ப பாருங்க, from me போடுறோமா? இப்ப ஒரே ஒரு இதுதான் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இதுதான் வரப்போகுது. ஒரு 6 வார்த்தைகள் அதோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இப்ப பாருங்க. ஓகே. ஃப்ரம்க்கு வந்து என்ன சொன்னோம்? என்ன தமிழ்ல என்ன சொன்னோம்? ஃப்ரம்க்கு இருந்து. இருந்து. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் நாளைக்கு வந்து எடுக்க போறோம் மெயினா. இருந்து. இக்கு போடுங்க. இக்கு எழுதிக்கிங்க. இக்கு. இது என்னவா இருக்கும்? ஃபாரு. சொல்லிக்கிட்டே சொல்லு. காக இப்படி போட்டுங்க. காக அப்படி போட்டுங்க. வித்து வந்து என்னவா இருக்கும்? உடன். உடன். அபவுட் வந்து என்னவா இருக்கும்?
பல்ட்ரி. பை அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களா இது பை ஆல். ஆல் இது வந்து என்னவா இருக்கும்? ஆல். அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து அப்படியே கொண்டு வர போறோம் இப்ப. சோ இப்ப வந்து இங்க இது மட்டும் பாத்துங்க. ஃப்ரம் மீ அப்படின்னு நம்ம போட்டோம் இல்லையா? இந்த ஃப்ரம் எடுத்து போட்டோம் இல்லையா? ஃப்ரம், சரியா? ஃப்ரம் எடுத்து போட்டோம். இப்ப நான் வந்து ஒண்ணு பண்ண போறேன், நீங்க அதுக்கு சொல்லுங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? டு மீ. சொல்லுங்க. எனக்கு. யூ டு அஸ். ஈஸி. சொல்லுங்க. எங்களுக்கு. டு யூ. ஆடியோ வர மாட்டேங்குது. டு யூ. ஆடியோ வர மாட்டேங்குது. யாராவது சொல்லுங்க. சரவணன், நான் பேசுறது கேக்குதா? ஜீவிதா, நான் பேசுறது கேக்குதா? டு யூக்கு என்ன? இந்த டு யூக்கு என்ன அர்த்தம்? இந்த டு யூ. இந்த டு ஹிம். அவனுக்கு. டு ஹர். அவளுக்கு. டு இட். அதுக்கு. டு them. அவர்களுக்கு. from him. from him. அவனிடமிருந்து. Very good. from us. from us. அவர்களிடமிருந்து. from us. அஸ்னானா அஸ்க்கு என்ன மீனிங்? நம்மிடமிருந்து. ஓகே ஜீவிதா, அப்படியே இரு, அப்படியே இரு ஜீவிதா. இப்ப அப்படியே கொண்டு போவோம். எஸ். ஃபார் மீ. எனக்காக. ஃபார் அஸ். எங்களுக்காக. ஃபார் யூ. எனக்காக. ஃபார் யூ. உங்களுக்காக. ஃபார் ஹிம். அவனுக்காக. ஃபார் ஹர். எனக்காக. ஃபார் இட். அதுக்காக. ஃபார் them. அவளுக்காக. அவ்வளவு. இன்னொரு 2 நிமிஷம் தான். அப்படியே ஜீவிதா அப்படியே இரு. அப்படியே எழுதிட்டீங்களா? நாளைக்கு எழுதிட்டு வந்துடுறீங்களா? நாளைக்கு எழுதிட்டீங்கன்னா, உங்களுக்கு எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சது. நான் வந்து இதை மட்டும் அப்படியே கொடுத்துறேன். ஒரே நிமிஷம். இது ரொம்ப ஈஸி தான். ஜீவிதா இங்க சொல்லு. என்னுடன். எங்களுடன். உன்னுடன். உங்களுடன். அவனுடன். அவளுடன். அதுடன். அவர்களுடன். அவர்களுடன். சூப்பர் சூப்பர். முடிய போது. அப்படியே வெயிட் பண்ணு. முடிய போகுது. ஒரே நிமிஷம். நீங்க பொறுமையா எழுதிக்கலாம். ஆனா ஜீவிதா இப்ப சொல்லு. என்னை பற்றி. அவர்களை பற்றி. எங்களை பற்றி. யார் ஏன் அவங்களுக்கு போறாங்க? எங்களை பற்றி. உன்னை பற்றி. உங்களை பற்றி. அவளை பற்றி. அவளை பற்றி. அதை பற்றி. அவர்களை பற்றி. அத லாஸ்ட் வந்துட்டோமா? ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான். இப்ப வந்துருச்சு. இதை மட்டும் போட்டுடலாம். நீங்க பிரமாதமா அதை எழுதி காட்டிடுங்க. அடுத்தது பை வந்திருக்குல்ல? என்னால். எங்களால். எங்களால். உன்னால். உங்களால். அவளால். அவளால். அதனால். அவர்களால். சூப்பர். அதுவால். அப்புறம் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வகுப்புல இதை வச்சு நம்ம ஒவ்வொரு வாக்கியமா எழுதுவோம். இந்த வாக்கியத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். 3 விஷயம் ஆங்கிலத்துல நீங்க எழுதணும் பேசணும்னா தேவை. 3 விஷயம் என்ன தெரியுமா? இந்த ப்ரொனவுன், இந்த கேட்டோம்ல, இது ஒண்ணு. இந்த வேர்பு பாருங்க. அதுக்கப்புறம் ப்ரொனவுன் வருதா? திருப்பி பாருங்க. ப்ரொபோசிஷன் வருது. அவ்வளவுதான். 3 விஷயம் தான் தெரியணும். அந்த 3 விஷயத்தையும் நம்ம இந்த 13 கிளாஸ்ல டச் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து ப்ரொனவுன், இன்னொன்னு வந்து verb, இன்னொன்னு வந்து preposition. கேட்பாங்க நாளைக்கு. pronoun நீங்க வீட்டுக்கு போறல நிக்காதீங்க. pronoun, verb, preposition. இது 3 தெரிஞ்சா அவ்வளவுதான். நீங்க இங்கிலீஷ்ல வாக்கியம் அமைக்கலாம், எழுதலாம், பேசலாம், கேட்கலாம், எல்லாமே பக்காவா பண்ணலாம். சோ நாளைக்கு எத்தனை மணின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துக்குங்க. நாளைக்கு 1 hour மிஸ் பண்ண வேண்டாம். இதுவரை நடத்துறதை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த முழு வாக்கியங்களை நம்ம உண்டாக்கலாம். சரியா? நாளைக்கு
நான் வேற அரியலூர் போறேன், புண்ணம் போறேன். அதனால சரி. அத்தா என்ன சொன்னாங்க, நாளைக்கு வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்திருக்காரு. ஒரு கால் நான் லீவா இருந்தேன் அப்படின்னா கிளாஸ். ஓகே, நான் நாளைக்கு விடுப்பு இருக்குன்னா நான் வரல, இது பண்ணல, நாளை மறுநாள் எடுத்துக்கலாமா? நான் அப்படி வந்துட்டேன்னா உனக்கு கால் பண்ணி சொல்றேன். ஆஸ் யூஷுவல் டைம். சரி, ஆஸ் யூஷுவல்னா காலையிலயா ஈவினிங்கா? காலையில. நாளைக்கு எக்ஸாம் இல்ல, நாளைக்கு தான் எக்ஸாம். ஓகே, சரி சரி, பாத்துக்கலாம், அப்ப பாத்துக்கலாம். வெரி குட். அக்காட்ட கேட்டு சொல்றேன். மெயினா என்ன பண்ணணும்னாக்கா, இவங்க இத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடட்டும். அது பண்ணுங்க, இல்லன்னா நான் வந்துதான் பண்ணணும். ஒரே ஒரு 2 நாள் தான் தம்பி பண்ண முடிஞ்சது. ஏன்னா கிளாஸ் அவங்களுக்கு பாதிக்குதுன்னு விட்டுறேனா. அது ஆமா, ஒரு 2வது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதால பண்ண முடியல. இப்ப சரி. இதை மட்டும் கூட நான் இத ஆஃப் இயர்லி லீவுக்கு அப்புறம் நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவேன். அது பண்ணிக்கு. ½ hour இருந்து நீ பண்றதா நான் ஈவினிங் வந்து ரீகால் பண்ணிட்டு தான் போவேன். வெரி குட், வெரி குட். அது பண்ணிக்கலாம். சரி, பிறகு சந்திப்போம். I will see all of you later. ஓகேவா? எல்லாரையும் பிறகு சந்திப்போம். ஓகே, வெரி குட். பாய். பாய். எல்லாம் ஓரல் அடிக்கிறது, ஜன்னலை தத்து எல்லாரையும் பிடிச்சாதான் விடுவான். எவனாவது பயிரிட்டு ஓடணும் கொண்டுவான்.